நம்ம வீட்டில் அடுப்பு போட்டாச்சுங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து வேலை முடிய போகிற நேரம் இப்படின்னு வச்சு சமைக்கிற புகையெல்லாம் இதில் போய் அப்படியே வெளியில் வந்து இன்னும் இது வந்து கொஞ்சம் வந்து இந்த விறகு வைக்கிறது இருக்கு இல்லையா, விழுந்துருமா பெரிய மரமாக வளர்ந்தோன்னா பறனை கட்டி அதில் உட்காந்து ஜாலியாக இருக்கும். அப்படி மொட்டை மண்டைக்கு அதுக்கும் மொட்டை மண்டையில் வழுக்க மண்டை அதுக்கும் இதில் வந்து இடையில வந்து ஒரு கோலி குண்டு வைக்க சொல்லலான்னு பார்த்தேன். இது வந்து கீழே வச்சாலும் நம்ம பசங்கள்கிட்ட எலி வந்து அந்த பக்கம் இழுத்து கட்டிடுங்களாங்க, இழுத்து கட்டிடலாம்ல, வெட்டுப்பள்ளி இன்னும் கொஞ்சம் ரொம்ப இருந்தால் போட்டு அறுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி கொல்லைப்புறம் க்ளீன் ஆகுதுங்க. வீடு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு அரை நாள் வேலை இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து 2 புளிய மரம் முளைச்சிருக்கு. நாங்கள் வந்து டோருக்கு பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்களேன், இது வந்து நம்ம வீட்டு மரம் தான், ஆனால் வந்து ரோட்டு பக்கம் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, புளி உழுக்கிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அந்த தார்பாய் இருக்குல்ல, அதை விரித்து போட்டு உலுக்கி அதுலேருந்து எடுப்போம். ஆனால் வந்து பழம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். 1 கிலோ பழம் உரிக்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு இவ்வளோ பழம் வேணும், அதனால் ரொம்ப குட்டியாக இருக்கும். சரி, அது ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த 2 மரம் உள்ளேயே வளரட்டும் அப்படின்னு இங்கே ஒரு மரம் இருக்கா, அதே மாதிரி அங்கே ஒரு மரம் இருக்குது. 2த்தையும் ரெண்டுத்தையுமே ஒரே மரமாக தான் இருக்குது. இது எப்போ முளைச்சதுன்னா, நம்ம இந்த டாடா ஏசிலலாம் புளி விற்றுட்டு வருவாங்கள்ல, அவங்கள்ட்டேருந்து நாங்கள் புளி வாங்கி கொட்டை எடுத்து அதை க்ளீன் பண்ணும்போது இந்த இதெல்லாம் முளைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 5-6 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புளி தான், அந்த கொட்டை தான் உழுந்து முளைக்கிது போல இருக்கு அப்படின்னு நாங்களும் அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா 1-2 பூ வச்சு பழம் பழுத்துது. சேம் அங்கே ரோட்டில் இருக்குது பாருங்க, அதே குட்டி புளி தான். அதுக்கு எதுக்கு உள்ளே வச்சு வளர்க்கணும் அப்படின்ட்டு, சரி செடியும் எதுவும் வைக்க முடியல, ஃபுல்லாக நிழலாயிடுதா, அதனால் அது வெட்டிடும் அப்படின்ட்டு இந்த வேலை போயிட்டுருக்கு காலையிலேருந்து. அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு அங்கே வச்சுட்டோம், அந்த கிளையெல்லாம். இப்போ வந்து மரம் மட்டும் நிற்கிது. அந்த ரம்பம் இருந்தால் நம்ம அறுத்துடலாம். இது கத்தி விரபால் என்னது அருவாளால் வெட்டுறதுனால அது சீக்கிரம் வெட்டுப்பட மாட்டேங்குது. இந்த கிளையெல்லாம் இவங்க தான் ஏறி வெட்டினாங்க. அந்த அடிப்பக்கம் இருக்குல்ல, அது முட்டியில் ஒரே இடியாக இடித்து நல்ல வேலை கீழே விழுந்திருப்பாங்க மேலே இருந்து. அப்படியே கிருகிருன்னு மொட்டை மண்டைக்கு அதுக்கும் மொட்டை மண்டையில் வழுக்க மண்டை அதுக்கும் நல்லா கிருகிருன்னு வந்துச்சு. அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறம் பொறுமையாக அந்த லேடரை வச்சு இறங்குங்கன்னு சொல்லி இறங்கி இப்போ தான் கீழே அவங்கள விட்டு வெட்ட சொன்னோம். காலையிலேருந்து என்ன கூத்து. எனக்குமே இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். நேற்று வந்து மூச்சை பிடிச்சிக்கிச்சு. எனக்கு ஒன்று வந்ததுன்னா அவங்களுக்கு சேம் அதே தான் வந்தாகும். காலை வந்து இப்போ புஷ்பா மாதிரி இப்படி நடந்தாகுது. இழுத்துறீங்களா? இப்போ வந்து கேமரா எடுக்கிறது வந்து என்னுடைய மகள். எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு ஒரு 15 டேஸாமா 18 டேஸ் வந்து லீவ் விட்டுருக்காங்க. அதனால் இந்த 18 டேஸும் போகிறது எனக்கு 18 இயர்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு நாளும். நானும் இருக்கு, நம்ம 2 பேரும் இருக்குமா? அவரை விட்டு வெட்ட சொல்கிறீங்களா? எவ்வளோ சத்தையை பாருங்கள், எல்லாம் இந்த புங்க மரத்துலேருந்து கொட்டினது. முடிஞ்சிருச்சு. பார்த்து இது அது கட்டையில் நிற்க வச்சுருங்க. இதுலேயே 1-2 பழம் விழுந்து கிடக்கு போல இருக்கு, நசுங்கிருக்கு. பழுத்தடிச்சா? உச்சி வெயிலில் மரத்து மேலே ஏறி யாராவது உச்சி மரத்தில் உட்காருவாங்களா? இந்த குடும்பம் உட்காரும். இந்த இடத்துல இங்கே தான் வந்து செம்பருத்தி இருக்கா, ஃபுல்லாக வந்து நிழல் விழுந்ததுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆப்போசிட்டில் நிறைய செடி, பூச்செடி அந்த மாதிரிலாம் வைக்கலாம். அந்த மரம் ஒன்று இருந்ததுனால சுத்தமாக நம்மளுக்கு வந்து நிழலாக விழுந்துட்டு ஒரு இதுவும் கிளம்ப மாட்டேன்ட்டு. இந்த அரளிலாம் வச்சு அப்படியே தான் நிற்கிது. ஆனால் இப்போ தான் வந்து மொட்டு விட்டு ஒன்று பூக்குது. இந்த மாதிரி வெயில் அடிச்சதுன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பூவும் நல்லா பூக்கும். அதே மாதிரி நான் அது பேர் மறந்துட்டேன். ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன்னா 400 ரூபா செடின்னு கூட சொன்னேனே, அது வந்து இங்கே இருந்துச்சு. டோருக்கு பாருங்கள், இந்த நம்ம பைப்படி இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வச்சுருக்கோம். வெறும் குச்சி மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து நல்லா துளிர் விட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து வெட்டியிருக்காங்க பாருங்கள். எங்கே ஒன்று இருந்துச்சா. இது வந்து ஸ்டார்டிங்கில் முளைச்சிது பாருங்கள், புங்கங்கன்னு திரோண்டு வளர்ந்தது பாருங்கள். அப்பயே நான் வெட்டுங்க, இங்கே சுத்தமாக நிழல் விழுந்துடும், ஒரு கண்ணு கிளம்பாதுனதுக்கு. இல்லை 3 என்னது அக்கேனா மாதிரி இருக்குது. நம்ம பெரிய மரமாக வளர்ந்தோன்னா பறனை கட்டி அதில் உட்காந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மரம் வளர விட்டுட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நிழல் விழுது. நம்ம வெட்டிடுன்ட்டு இன்றைக்கி காலையில் அதையும் வெட்டிட்டாங்க. ஏன்னா இந்த புங்க மரத்தை வெட்டினாதான் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த கன்று வந்து வளரும்.
நான் ஷார்ட்ஸில் இந்த என்ன டேபிள் ரோஸை காட்டினேன் இல்லையா, நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னீங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தான் அந்த இவ்வளோ செடி தான், அது கொஞ்சம் நட்டு வச்சாலே போதும் எல்லா இடமும் படர்ந்துடும். இதோ பாருங்க, இதுவே வந்து இந்த கலர் வந்து ஒரு இடத்தில் வந்து நாங்கள் எடுத்து ஆட்டையை போட்டு வச்சோம். ஆனால் இதுவுமே வந்து இப்போ இது ரெண்டும் டபுள் கலராக கலந்து முளைச்சதுன்னா அழகாக இருக்கும். இதுலேயே வந்து நம்மள்ட்ட வந்து எல்லோவும் இருக்குது, அது இன்னைக்கு பூக்களை, அது கொஞ்சம் தான் ஒரு 2 செடி தான் இருக்குது. அதனால் வந்து எல்லோவும் பூத்துதுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது அப்படியே படர விடுறோம் அப்படின்னு இருக்கும், படர்ந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் புதினாவையும் எடுத்து புதினாவையும் எடுத்து தொட்டியில் வைங்க. நீங்கள் வச்சுட்டேன், இப்போ கொஞ்சம் அடியில் கீழே இருந்ததுன்னா நல்லா முளைக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். புதினாவையும் எடுத்து தொட்டியில் வச்சுட்டோம். அப்புறம் வந்து வீட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. என்ன வேலை பாக்கி இருக்குன்னா இன்னும் எதுக்கு மட்டும்தான். இதோ தெரியுதா, இந்த திண்ணையில் என்ன தான் அப்படி அங்கே வச்சுருக்காங்களோ தெரில, எந்த வேலை முடிஞ்சாலும் இந்த வேலையை மட்டும் முடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு இடம் மட்டும், இந்த இது மட்டும் இருக்குது. அதோட இந்த ஸ்டெப்பு இருக்கு இல்லையா, இது வந்து படி கிடையாது. நம்மளுக்கு வந்து எப்போதுமே படி வச்சா லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்னு 3 படியாக வைக்கணும். இது வந்து படி கிடையாது. இந்த அளவுக்கு வந்து நம்ம தரை சேமாக இதோட மண் தரை வந்துடும். ஏன்னா வந்து இங்கே ஒரு கல் வச்சு தூக்கியிருக்கோம் இந்த படியை, அதனால இது ரொம்ப பள்ளமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதோட வச்சு அப்படியே சேர்ந்து மண் தர மாதிரி ஆகிடும். ஆனால் இது படி கிடையாது. அப்படியே இங்கே வாங்க, நம்ம வீட்டில் அடுப்பு போட்டாச்சுங்க. நான் இன்னும் உங்கள்கிட்ட சொல்லலை, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். சரி, இன்னமும் சொல்லாமல் இருந்தால் சரி வராது. அநேகமாக அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம வீடு வந்து குடி போயிடுவோம். ஆனால் டேட்லாம் எப்போன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை இருக்குது. அது ஒரு 2 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்குள்ளே சொல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அதிலே வந்து சின்ன இதாகிடுச்சு. இந்த அடுப்பு போடுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நல்லா கேட்டுங்க, நான் சொன்னேன் தண்ணி தவளை அதெல்லாம் வந்து இந்த கட்டை இருக்கு இல்லையா, இந்த கட்டைக்கு நான் சொன்னேன் தண்ணி தவளை ஒரு வெங்காய கூடை அந்த மாதிரி இங்கே வைக்கிற மாதிரி அழகாக இருக்கும், நம்ம கை வாட்டத்திலே இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கட்டை வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சு கட்டை கட்டிடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பக்கமும் நம்மளுக்கு பாத்திரம் ஏதாவது வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த அகலம் தானுங்க, இந்த அடுப்பை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அகலத்துக்கு கட்டிட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துருச்சு, வந்து கட்டி முடிச்சாச்சு. கட்டி இந்த மாதிரி பெயிண்ட்டும் அடிச்சிட்டாங்க. அது பேர் என்ன, ரெட்டாக்ஸில் அது வந்து இந்த பெயிண்ட்டும் அடிச்சிட்டாங்க. வந்து நான் பார்க்குறேன், ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக என் முதுகு கூட தரையில் சாயல, அப்படியே உட்காந்து தான் இருந்தேன். ஏன்னா அடுப்பு போடுறது ரொம்ப முக்கியம். அந்த அடுப்பு எப்படி வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அது வாட்டமாக இருக்கணும் இல்லையா, அதனால் நான் அப்படியே உட்காந்தே தான் இருந்தேன். சரி எல்லாம் நிற்கிறாங்களே இவங்க, நீ பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா அது வரைக்கும் இருக்குது. இங்கே இருந்ததுன்னா அடுப்பு நம்ம வந்து இங்கே இருக்குது குண்டா வச்சோன்னா இங்கே அடுப்பு வந்துட்டு நான் எப்படி சமைப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து வேலை முடிய போகிற நேரம் அப்புறம் வந்து சொன்னேன், இதுக்கப்புறம் போட்டு முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் சொன்னால் நம்மளுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே, அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த அடுப்புக்கு வந்து நம்மளால் சேர் போட்டதாலும் குண்டாங்குள்ள உழுகுற மாதிரி தான் நான் உட்காந்துக்கிட்டு சமைக்கணும். அதனால் அடுப்பு பாதியோட அறுத்து எடுத்துருக்கேன், எனக்கு இவ்வளோ அகலம் வேணாம் அப்படின்னோன்னே அந்த அண்ணனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லைம்மா உனக்கு வாட்டமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு அகலமாக இருக்கும் அப்படின்னு தான் வச்சேன் அப்படின்னாங்க. இல்லைண்ணே வேணாம், இவ்வளோ பெரிய அடுப்பில் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னோடனே பாதியாக இதோட அறுத்துட்டு நம்ம வச்சுருக்காங்க. அடுப்போட மாடல் எப்படின்னா, இங்கே வாங்கலாம், நம்ம 2 அடுப்பு, அந்த சூட்டடுப்பு மண்ணடுப்பு இருக்கும் இல்லையா, அது வாங்கியிருந்தோம் இல்லையா, அது வச்சிருக்கவே வேணாம். சிமெண்டாலேயே போட்டால் ரொம்ப ஓவர் ஹீட் ஏறிட்டுனா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எப்போதுமே நாங்கள் அடுப்பு கட்டினா அடுப்பு வாங்கி வச்சு தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். அதுவும் சுட்ட அடுப்பு வாங்கி வச்சு தான் அடுப்பு போடுறது, அதுதான் வந்து அப்படியே இருக்கும். அதனால் வந்து 2 அடுப்பு வாங்கணும் இல்லையா, 2 அடுப்பும் வந்து எதிர் இப்படி தானே வைப்போம் அடுப்பை. இங்கே ஒரு அடுப்பு இங்கே ஒரு அடுப்புன்னு வைப்போமா, அப்படி வைக்காமல் இப்படின்னு வச்சு நடுவில் வந்து கேப்பு போட்டு இந்த பக்கம் ஒரு அடுப்பில் கிட்டங்க வாங்க, இந்த பக்கம் வந்து ஒரு அடுப்பில் ஓட்டை போட்டாங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, இந்த பக்கம் வந்து ஒரு அடுப்பில் வந்து ஓட்டை போட்டாச்சு. இங்கே ஒரு அடுப்பு இருக்கா, இங்கே ஒரு அடுப்பு இருக்கா, இந்த அடுப்பும் எதிரில் வச்சு இந்த அடுப்போட வாய் இங்கே இருக்குது. இந்த அடுப்போட பேக் சைடில் ஓட்டை போட்டு, இந்த பைப்பு வந்து நம்ம பிளாஸ்டிக் பைப்பு கிடையாது, சிமெண்ட்டு
சிமெண்டாலே செஞ்சுருப்பாங்களா அந்த பைப்பு. ஏன்னா பிளாஸ்டிக் பைப் போட்டால் ஹீட்டு சரியாகாது. அதனால் வந்து இந்த புகை செரிச்சிடும். அதனால் என்னது சிமெண்ட் பைப் வாங்கணும். இந்த புகையெல்லாம் நம்ம சமைக்கிற புகையெல்லாம் இதில் போய் அப்படியே வெளியில் வந்து இன்னும் ஒரு பைப் அங்கே வைக்கணும். அது வச்சு வெளியில் அந்த பக்கமாக போகிற மாதிரி வாட்டத்தில் நாங்கள் வச்சுட்டோம். இந்த வேலை லாஸ்ட்டாக முடியும் போது நம்ம அந்த பைப்பை வச்சுருவாங்க. இனிமேல் சமைச்சு பார்த்தா தான் தெரியும். புகை ஆனால் வெளில வராது. ஏன்னா நான் வந்து நம்ம வீட்டில் அதிகபட்சம் சமைக்கிற பெரிய குண்டானை வச்சு தான் இதில் நான் அளவு எடுத்தேன். ஏன்னா பெரிய குண்டா சைஸு கரெக்டாக இடிக்காமல் 2 பக்கமும் பாத்திரம் வைக்கும்போது இடிக்காமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ பெரிய சின்ன குண்டானும் வச்சுக்கலாம், எவ்வளோ பெரிய அகலமான பாத்திரமும் வச்சுக்கலாம். அதனால் பாத்திரத்தை வச்சு அளவு எடுத்துக்கிட்டு இடிக்குமா, இந்த பக்கம் சாப்பாடு வச்சா இந்த பக்கம் குழம்பு வச்சா ரெண்டும் இடிச்சுக்குமா அப்படின்னு பார்த்து தான் இதை நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் சமைக்கும் போது தான் தெரியும் புகை வந்து இதிலே போய் அப்படி போதான்னு. ஆனால் போகிற வாட்டத்துக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த முக்குளி இருக்கும்ல அடுப்பில், அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்போம்ல, அது வந்து இல்லை. அடுப்போட கொண்டை வந்து இல்லை, ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. அதிக பேர் வந்து கேரளா டைப்பில் அடுப்பு போடுங்கன்னு நிறைய பேர் சொன்ன அடுப்பே அதுதான். அதனால் அந்த அளவுக்கு போட முடியலனாலும் எங்கள் ஊர் கொத்தனார் வந்து அந்த மாதிரி பார்த்து ஓரளவுக்கு அடுப்பு கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இங்கே இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் உட்காந்துக்கிட்டே சமைக்கலாம். இங்கே ஈரமாக இருக்குது, தண்ணி விட்டுருக்கோம், அதனால் என்னால் உட்கார முடியாது. இந்த இடம் வந்து நல்லா குழைவாக விரவு வச்சு 2 பக்கமும் தணல் போகிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு விறகுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த விறகு கீழே படாத அளவுக்கு, ஏன்னா நம்ம கருவு விரவுலாம் வச்சா அதுலேருந்து ஒரு ப்ரௌன் கலரில் பால் மாதிரி வரும். அதுதான் அதிகபட்சம் கீழே தரலாம் வந்து கருப்பாகிறதுக்கு காரணம். அதனால இந்த இடமும் கீழேயும் வந்து இதோ பாருங்க, இது வந்து கொஞ்சம் வந்து இந்த விறகு வைக்கிறது இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, நேராக இல்லை, கொஞ்சம் சரிவலாக தான் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இந்த இது மாதிரி தர மாதிரி போட்டிருக்காங்க. அதிகபட்சம் இவ்வளோ தூரத்து வரைக்கும் நம்மளுக்கு விறகு இருக்கலாம். அதுக்கு மேலே என்ன விறகு வைக்க போடும்? அலசி விட்டாலும் தண்ணி உள்ளே போகாது, எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஐயோ ஜில்லுன்னு இருக்குங்க, உண்மையாக சொல்கிறேன். அதுவும் சில பேர் வந்து சொன்னாங்க, நீங்கள் அந்த அடுப்பு இருக்கும் போது ஏமா அங்கே வந்து ஆங்கிளாக எடுப்பீங்க, இந்த வீட்டில் உங்களால் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க. நம்ம வந்து மெயினாக வந்து அடுப்புக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கணும். ஏன்னா எப்போதுமே எங்களோட வாழ்க்கையில் ஒன்றிணைந்து ஒன்று இந்த அடுப்பு தான். எந்த சூழலாக இருந்தாலும் அடுப்பில் சமைக்கிறது எங்களோட பழக்கம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து செட் ஆகலை. ஏன் செட் ஆகலை அப்படின்னா, இப்போ மழை நாள்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காற்றடிக்குது, புயல் அடிக்குது அப்படின்னா கரண்ட்டு போனாலுமே எது இருந்தாலுமே நாங்கள் உள்ள கேஸ் அடுப்பில் தான் சமைச்சு ஆகணும். ஏன்னா வெளியில் வந்து சமைக்க முடியாது, மழை சுவைன்னு ஊற்றும், காற்றடிக்கும், அடுப்பில் விறகு வைக்க முடியாது, நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து எங்களுக்கு சரியாக வராது. இல்லைனா அப்படியும் சமைக்கணும் அப்படின்னா மேலே ஷெட்டுக்கு மாடி மேலே கொண்டு போவோம். அடுப்பு மேலே வீட்டு மேலே விறகு வச்சாலும் அதுவும் செட் ஆகாது, தரெல்லாம் வந்து விச்ச விட ஆரம்பிச்சிடும். பலகாரம் சுடணும் அப்படின்றா கூட மண்ணை கீழே கொட்டி ஒத்தடுப்பு வச்சு அது மேலே தான் சுடுவேன். அதுக்கு மேலே அந்த அடுப்பை யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் எங்களுக்குன்னு இது வந்து எங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசை அடுப்புக்குன்னு இல்லை, இந்த வீடு ஒரு கூரை வீடு இருக்கணும் அப்படின்ட்டு எங்களோட ஆசை. இந்த மாதிரி வெயில் நேரத்தில் இப்போ வெளியில் போனோங்கன்னா மூஞ்சிலாம் எரியும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே உண்மையாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கூரை வீட்டுக்கு வரணும், வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்பவே ஜில்லுன்னு கூலிங்காக செம்ம சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பசங்க அதை விட வந்து அவங்க இந்த மாதிரி லைஃப்பை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா வாழ்கிறதுக்கு, அதனால் அவங்களுக்கும் இது பிடிச்சி இதோடு சேர்ந்து அவங்களோட இளமை பருவ குழந்தை பருவ காலங்கள்லாம் இதில் போகட்டும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசையில் கட்டியிருக்கோம். அதனால் வாழ்த்துனவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் இதில் அதிக வேலை இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான், நம்மளுக்கு எந்த வேலை செய்யணுனாலுமே காசை வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சரி பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துக்குள்ளே குடி போகிறதுக்குள்ளே பாதி வேலை முடிஞ்சிரும். அப்படி செய்ய முடியலனாலும் பாதியிலே குடி போனாலும் போவோம், சொல்ல முடியாது. அப்புறம் இந்த ஆர்ச்சி சொன்னாலே அது கட்டிட்டாங்க பாருங்கள். இது நான் காட்டினேன் நான் அன்றைக்கி. இது கல் சொருவி காட்டல. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு அடி கேப்புக்கு நான் வைக்க சொன்னேன். ஏன்னா அந்த பீங்கான் ஜாடி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது இதில் கரெக்டாக இருக்கும். அதனால் புளி அந்த மாதிரி அதிகமாக வைக்கும் போது இந்த பக்கம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டும் போது கட்டடமாக இருந்துச்சா, இப்போ வந்து இப்படி வளைவாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் கேட்டேன். இதுக்கு இந்த டோரு கீரு இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே எப்போதுமே வந்து இது எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். ஓப்பனாக இருந்து செய்கிறது, காற்று வர்றது, அந்த இயற்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் இப்படி வச்சுருக்கோம்.
இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம மழை நாளில் வந்து கூரையெல்லாம் இழுத்து தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? இதுலேருந்து கூரை எங்கே இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெளியில் இழுத்து தான் போட்டிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் மழை தண்ணி வந்து இந்த பக்கம் வராது. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இப்போலாம் அந்த இது தேவை கிடையாது. மழை காலம் வந்துருச்சுன்னா நம்ம இந்த ஓப்பன் டைப்பு ஸ்க்ரீன் இருக்கும்ல, நம்ம வீட்டில் கூட போட்டிருக்கோம்ல, போத்திக்கல்ல வந்து இந்த இழுத்து விடுவோம்ல ஸ்க்ரீனு, அந்த மாதிரி ஸ்க்ரீன் அந்த கேரளா மாடலில் தான் அந்த தடுக்கு குச்சி வச்சு அது செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைப் இதில் போட்டுடலாம் அப்படின்னு இருக்கும். அதனால் இப்போதைக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு பார்க்க பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இங்கே வந்து நாங்கள் இந்த வீட்டு வேலை உள் வேலை முடிஞ்சோடனே விளக்கேற்றி வைக்கிறோம். ஏன்னா இதுவும் வீடு தானே நம்மளுக்கு. அப்புறம் வந்து சுற்றி வந்து இந்த காவி கலர் பெயிண்ட்டு போட்டாச்சு. உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு மாதிரி தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து தண்ணி விட்டுருக்கோம். இன்னும் வந்து பெயிண்ட் வந்து இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். அதனால் வந்து அப்படி இருக்குது. இது வந்து இடையில வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் வந்து அட்டையால் கட் பண்ணி அவங்களே வச்சாங்க. பேப்பரால் கட் பண்ணி இதெல்லாம் அப்படியே சிமெண்ட்டு தான் தனியாக தடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே சிமெண்ட்டால் வச்சுட்டு அப்புறம் கலர் கொடுத்தாங்க. இதில் வந்து இடையில ஒரு கோலி குண்டு வைக்க சொல்லலான்னு பார்த்தேன். நான் என்ன டிசைன் சொன்னேன்னா, அப்போ உள்ள வீட்டிலலாம் எங்கள் வீடு அங்கே கூரை வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் வந்து இடையில கோலி குண்டு வச்சு சுற்றி வந்து பூ டிசைன் மாதிரி பேப்பரால் கொடுத்து அதில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அப்போ உள்ள கூரை வீட்டிலலாம் இருக்கிற மாதிரி. ஆனால் நான் இப்படி போயிட்டு அப்படி வர்றதுக்குள்ளே அவங்களே பேப்பரால் கட் பண்ணி இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இங்கே தண்ணி நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாகவே 2 நாள் வரைக்கும் இந்த தண்ணி நிற்கிது. ஏன்னா வந்து நம்ம போட்டிருக்க வந்து செங்கல் ஜல்லியும் போட்டிருக்கோம், அந்த கப்பி ஜல்லி இருக்கு இல்லையா, அதுவும் போட்டிருக்கோம். அதனால் கூலிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதோ அந்த அளவுக்கு வந்து தரை இழுத்து வச்சுக்கும். நம்மளுக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஆனால் இந்த வீடு ரெடியானதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த மாடி வீட்டில் வந்து உறக்கம் மட்டும்தான். நைட்டு ஒரு 7-8 மணிக்கு போய் படுக்கிறனாங்க, காலையில் 6 மணிக்கு விடியறதுங்கிறது இங்கே தான். அதனால் வந்து இந்த வீடு ரெடியானதுக்கப்புறம் இங்கே தான் முழுக்க முழுக்க குடும்பமே இருக்க போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு இதை நாங்கள் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து அப்படியே எனக்கு வேலை பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, தெரியுதா? இது வந்து கீழே வச்சாலும் நம்ம பசங்கள்கிட்ட எங்கேயாவது பயமாக இருந்துச்சு விழுந்துருதோ என்னமோன்ட்டு. இது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்க. இது 100 ரூபாயா எவ்வளோங்க? இது 150 ரூபா. இது 150 ரூபாய்க்கு வாங்கணும். இதை விட கம்மி ரேட்டு. நாங்கள் அந்த ஜாமெலாம் வாங்கினதுனால எங்களுக்கு குறைச்சி போட்டுக்கிட்டாங்க. ஆனால் வந்து ரேட்லாம் கொஞ்சம் அதிகம் தான். இந்த ஒரு பீஸே வந்து 50 ரூபாய்க்கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் அவ்வளோ 50 ரூபா தானே. இந்த ஒரு மணி இருக்கு இல்லையா, இது வந்து 50 ரூபா. ஏன்னா வந்து நல்ல குவாலிட்டியாக நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. அதனால் ஒன்றும் இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களோட இது அந்த வேலை தாங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விற்கிறாங்க. அதனால் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே இது வரைக்கும்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஹைட் இவ்வளோ தானே இருக்குது. அதனால நாங்கள் இந்த சைஸ் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து அதிக பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, வர கமெண்ட்டுகள், உங்களுக்கு என்னம்மா உங்கள்கிட்டலாம் காசு பணம் இருக்குது, நீங்களாம் வந்து எத்தனை வீடு வேணாலும் கட்டுவீங்க. ஏங்க நாங்கள் என்ன மாடி மேலே மாடி வச்சு பேலஸ் அங்கே கட்டுறோம். எங்கள் விருப்பப்படி ஒரு சின்னதாக ஒரு கூரை வீடு. அதுக்கு மேலே வந்து ஷீட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கரண்ட் இருக்கிறதுனால ஷீட்டு போட்டுக்கிட்டோம். இல்லைனா கூரையோடையே முடிச்சிருப்போம். இப்போ நிற்கிறேன். இந்த ஃபீல் வந்து எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். காற்று வந்து அப்படியே ஒரு மாதிரியான ஒரு இயற்கை சூழ்ந்து காற்றா எங்களுக்கு அடிக்குது. அது ஒரு ஜில்லுன்னு இருக்குது. இதே நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தோன்னா ஃபேன் இல்லாமல் உட்காரவே முடியாது. அவிஞ்சு தள்ளும். பகல் நேரத்தில் ஏசி போட்டாலுமே கரண்ட் பில்லு எங்களுக்கு எவ்வளவோ வரும். அதனால் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக இது அப்பையிலேருந்து கட்டணும் அப்படின்ட்டு நாங்கள் கட்டியிருக்கோம். அதனால் இது ரொம்ப பெரிய பேலஸ்லாம் கிடையாது. அப்படியே கட்டினாலும் அவங்கவுங்களோட விருப்பம். அது எங்களோட விருப்பம். இந்த கூரை வீடு இதுக்கெல்லாம் அந்த பேச்செலாம் வந்து தகுதியற்றது. அப்படிலாம் வந்து பேசக்கூடாது. ஏன்னா வந்து இது உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நீங்களுமே ஒரு கார்டன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக கூரை போட்டு இதில் நம்ம ஒரு விறகடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு பல பேர் மனசில் அந்த ஆசை தோணுது இல்லையா. அதனால் இது வந்து அந்த ஒரு ஏக்கம் வந்து ஒரு இயற்கை சூழ்ந்து வாழ்வை வந்து நீங்கள் தேடணும். ஏன்னா வந்து இனி வர ஜென்ரேஷன் வந்து எவ்வளவோ இதெல்லாம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நான் எப்போதுமே நம்ம வீடியோங்கிறது வந்து பின்னோக்கி பழமையை காட்டி பழமையை எடுத்து சொல்கிறது தான் நம்மளோட வீடியோ. அதனால் இதை பார்க்கும் உங்களுக்கு ஐயோ நம்ம இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ரொம்பவும் இதாகாமல் இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளோட பசங்க
பசங்களை வளர்க்கும் போது அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியும். இந்த சூழல்லையும் அவங்க வாழ்வாங்க. இனி வர காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சூழல்லையும் அவங்க வாழ பழகிப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலி எங்களோட குழந்தைகளுக்கும் ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு வீடு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இனிமே வந்து நாங்கள் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இதை நாங்கள் அப்டேட் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டுறேன். மறக்காமல் இந்த வீடியோவில் நம்மளோட அடுப்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக அடுப்பு போடுறோம், ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடால் அடுப்பு போடுறோம் இல்லைக்கியா, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி அடுப்பு போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு அடுப்பு போட்டு சமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சும்மா 2 அடுப்பு சூட்டடுப்பு இருக்கு இல்லையா, அதுலேயே வச்சு மொழிகினாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த புகையில்லாத அடுப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடலில் ரவுண்ட் ஷேப்பில் கட்டி இந்த முதல்ல நம்ம ஊர்லேயே நம்ம தான் கட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் அதிகபட்சம் யார் வீட்லேயும் பார்த்ததில்லை. விறகடுப்பு இருக்கும், ஆனால் வந்து நம்ம சூட்டடுப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ரவுண்ட் ஷேப் அடுப்பு வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்படி இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி இது கட்டியிருக்கோம். உங்களுக்கு அந்த இடம் இருந்ததுன்னா நீங்கள் 2 அடுப்பு வச்சு கட்டிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா எத்தனை பேருக்கு சமைக்க போகிறீங்க, ஒரு அடுப்பு வச்சு அழகாக மொழிவி அதே சூப்பராக வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் இடத்தின் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் இந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து இன்னும் நிறைய வேலைப்பாடுலாம் இருக்குது. கோலங்கள் விடணும், நம்ம கைவண்ணத்தை காட்டணும், அதனால் அதிக வேலைலாம் இருக்குது. பெயிண்டிங்கும் இன்னொரு கோட்டிங் கொடுப்போம். அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டா? இல்லை, இவ்வளோ செங்காயை தான் நான் எடுத்திருக்கேன். டெய்லியும் இப்படி தாங்க பறிச்சுக்கிறோம் குழம்புக்கெலாம். எவ்வளோ தக்காளின்னு டெய்லியுமே நாங்கள் இப்போலாம் தக்காளிங்கிறதே வாங்குறது கிடையாது. அன்னைக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கினாங்க, பத்தாது அப்படிங்கிறதுக்காக. எங்க லட்டு தக்காளி, ஐயோ இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஐயோ நல்ல பழமாயிட்டு. இது என்ன மேலே இருக்கிறதுனால எலிக்கண்ணுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன்.